ராணிகா, ராணிகா. ஐயோ, இந்த குண்டு குந்தாணி எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் வீணா பண்ணவள வசந்தி, நீயாவது இருக்கியாடி? அட அட அடடா, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஏண்டி 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். எதுக்கு இப்ப ஓடி வர? இதுக்கு ஓடி வரையா? நான் மட்டும் சொல்ற செய்தியை காதுல வாங்கிட்டா அப்புறம் நீ இந்த இடத்த விட்டு பறந்தே போயிடுவா பாத்துக்க. என்னவா? என்னடி எங்க ஏதோ எனாம குடுக்குறாங்களா? ஆமா, எப்ப பாரு ஏன்னா யாரு கொடுப்பான்னு பாத்துக்கிட்டே நில்லு. லூசு லூசு. அதெல்லாம் இல்லடி. நியூஸ் பாத்தியா காலையில? தினந்தோறும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க அவனை வெட்டுறாங்க, இங்க இவளை கொள்றாங்க. ஐயா பார்க்க முடியலப்பா. வெட்டு குத்துக்கு என்னைக்கிடி எண்டு இருக்கு? அதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. அத சொல்லல. இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ். இல்லத்தரசிகள் கொண்டாடும் ஒரு இனிமையான இன்பமான செய்தி. செய்தியை காதல கேட்டாலே அப்படியே குடும்ப தலைவிக்கும் இல்லத்தரசிக்கும் மனசுல பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்க முடி. குடும்ப தலைவி பாக்குற நியூஸ் எல்லாமா நீ பாக்குற சின்ன பொண்ணு? ஏக்கா ஏதாச்சியா பார்த்தேன். அதான் சரி நமக்கு பயன்படாது, உங்க 2 பேருக்குமாவது பயன்படுமேன்னு ஓடி வந்தேன்னு சொல்றதுக்கு. என்ன நியூஸ்னு மட்டும் என் வாயில இருந்து கேட்டுட்டீங்க. அப்புறம் 2 பேரும் என் வாய்க்கு என்ன விளக்கமா தட்டி கொடுப்போமா? ஐயோ சக்கரைய போடுவீங்கன்னு சொன்னேன். அப்படி என்ன நியூஸ்? அப்படி நல்ல செய்தி எல்லாம் நீ எதுவும் சொல்ல மாட்டியே. உன் வாயில இருந்து வர்றது எல்லாம் நாசமா போன செய்தியும் நாசமான செய்தியுமா தான் இருக்கும். ஐயே ஆள பாரு. சரிம்மா என்னன்னு சொல்லுமா. அக்கா தங்க வேலை 12,000க்கு வந்துருச்சுக்கா. என்னது? தங்கம் 12,000மா? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரே நாள்ல 350 ரூபா குறைஞ்சிருக்கு. யாத்தே என்னடி அக்கா இது? அத்தடி அத்தி 350 ரூபா. ஐயோ. சின்ன பொண்ணு கைய குடுறி. ஏய் ஓடுற இந்த பக்கம். சாரி சின்ன பொண்ணு. சாரிடி. அப்ப இனிமே தங்கம் விலை குறைஞ்சிருமா சின்ன பொண்ணு? ஒரு வாரமா குறைஞ்சிக்கிட்டு தான் வருதான். இன்னைக்குதான் ஒரே அடியா குறைஞ்சிருக்கான். என்னக்கா இது? ஐயோ, இந்த செய்தியை காதல கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாசமா என்ன போட்டுச்சு. ஒரு நாளையில 2,500 ஏறிச்சு பாத்தியா? இது நானும் அப்பமே சொல்லல. இந்த தை மாசத்துல தாண்டி இப்படி தங்க விலை ஏறிக்கிட்டு போவோம். பங்குனி சித்திரத்துக்குலாம் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா இல்லையா? யாரு நீ சொன்ன? தங்கம் விலை ஏறினது நீ என்ன சொன்ன? ஒரே அடியா தங்கம் 1 பவுன் இந்த 1 கோடியில கொண்டு போய் நிக்க போகுதுன்னு சொன்னியா இல்லையா? ஏன்க்கா அப்படி மாத்தி பேசுற? நான் அப்படி சொன்னேன். அன்னைய நேரத்துக்கு அப்படி சொல்லிருப்பாமா? சரி போ, காலையிலே ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டாச்சு. தங்க விலை ஏறுனா என்ன இறங்குனா என்ன, பணம் உள்ளவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிட்டு வர போறாங்க. நம்மள மாதிரி நடத்துற ஆளெல்லாம் என்ன பண்ண முடியும்? நல்ல செய்தியெல்லாம் காதால வாங்கிக்கிட்டு தங்கம் வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போக வேண்டியதேன். பாத்தியா இதுதான் வேணாங்கிறது. என்ன நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் நகை நட்டு வாங்கவே முடியாதா? இல்ல நம்மளாம் நகை பணம்ல சேர்க்கவே கூடாதா? ஏண்டி வரவுக்கு மீறிய செலவு இருந்தா எங்க இருந்து நகை பணத்தை சேர்க்கறது? இந்த டவுன்ல உள்ளவங்க ஆம்படியா பொண்டாட்டின்னு 2 பேரும் நல்லா சம்பாரிச்சு காசு பணம் நகை நட்டு காரு பங்களான்னு வாங்கி சேர்க்கிறவ. ஆனா நம்மள மாதிரி கிராமத்துல ஏதோ விவசாய வேலைக்கு வெளியூர் வேலைக்கு ஓடி மாசம் 5,000 10,000 வாங்குறோம். அதை கண்ட பயலுவ கிராம விடிகளு கிராம சக்தி எழ்குடாசு மூத்தூட்டு உச்சிவனு இன்னும் ஏதோ பேர்ல இந்த இப்படி ரேகையை வச்ச 50,000 ஆதார் கடை எடுத்துட்டு வந்தா 1,00,000னு காசை கண்ணுல காட்டி ஆசை காட்டி நம்மள ஏமாத்திடுறானுவன். அதை வாங்கிக்கிட்டு நம்மளும் செலவை பண்ணிவிட்டு பறவு அதை கட்டி முடிக்கவே நாய்படாத பாடுபடுறோம். மாசத்துக்கு 20,000 லோன் பணம் கட்டுறேன். இதுல எங்க இருந்து நான் நகை எடுக்க? போன மாசம் பணம் வாங்கினேன் 50,000. அது என்ன பண்ண? 1 பவுன் நகை எடுத்துக்கலாம்னு சொல்லி தானே வாங்கினேன். 50,000 பணம் வாங்கி நகை எடுக்கலாம்னு தான் நினைச்சேன். அந்த பணம் என் கையில வந்து சேர்றதுக்குள்ள 1 பவுன் 1,00,000 மாறிடுச்சு. அதை நான் செலவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1,00,000 1,50,000 மாறிடுச்சு. இதுவும் வாஸ்தவம் தான். நம்மள நல்லா வாழணும்னு ஆசை கூட படக்கூடாது போல இருக்க. இம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். எப்ப செத்து சுடுகாட்டுக்கு போகிறக்கா? ஏன் கனி வர? ஆமா, இப்ப 2 பேரும் எத்தனை பவுன் நகை வச்சிருப்பீங்க? பவுனா? நீ வேற ஏன் சின்ன பொண்ணு? இந்த காதுல போட்டு 1/2 பவுன் தோடு, என் மாவுளுக்குன்னு ஒரு 1/2 பவுன் செயின் இருக்கு. அதுதான் என்கிட்ட இருக்கிற நகை. நீ என்கிட்ட ஒரு 2 பவுன் இருக்குமா? 2 பவுன் பார்த்தா எப்படியும் 2.5 லட்சம் வரும். 1 பவுன் வந்து எப்படியும் 1.5 லட்சம் வரும். என்னடி கணக்கு போடுற? அது ஒண்ணும் இல்ல. நம்மள மாதிரி ஆளெல்லாம் இந்த மாதிரி வரவுக்கு மீறின செலவு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நகை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் ஒண்ணு இருக்கு. என்ன டெக்னிக்? சொன்னா திட்டக்கூடாது. சொல்லு சின்ன பொண்ணு. என்னன்னு? இப்போ உங்ககிட்ட இருக்குல்லையே நகை, அந்த நகையை கொண்டு அடவு கடையில வச்சு அதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பணத்துல ஒரு புது நகையை வாங்கிக்கும். அப்புறம் என்ன, அப்பப்ப கடுகிட்ட போல முழுகிட்ட போல அப்படி இப்படின்னு ஏதோ காசு தனியா சேர்த்து வச்சு அடகு வச்ச நகையும் மீட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏற்கனவே வச்ச நகையெல்லாம் மீட்க முடியாததான் அப்படியே போயிடுச்சு. இதுல இருக்கிறதையும் கொண்டு போய் வச்சா என் புருஷன் என்னைய விளக்கமத்த கொண்டு அடிச்சு வெளியே போடின்னு துரத்தி விட்டுடுவாரு. ஏய், இப்பதான் கவரிங்க அப்படியே பவுன் மாதிரியே இருக்க, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டுக்கடி. ஏப்ப அவருக்கு தெரியற மாதிரி வச்சுக்கிறேன். நாலு பண்ண இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பண்ண இப்படி வாங்கி வச்சேன்னு சொன்னா உனே பொறுமையா நினைக்க மாட்டாரு. நல்லா யோசிச்சு பாரு, நகை விலை குறைஞ்சிருக்கு. அப்படியே நகையா எடுக்கிறனாலும் இதா ஏதோ ஒரு நகையை வச்சு 1 கிராம் காசை வாங்கி அப்புறம் நகை விலை ஏறும்பொழுது அந்த காசை வித்துக்கிட்டா காசுக்கு காசும் வந்து நகைக்கு நகையும் உண்டு. சொல்றது எனக்கு புரியுது, ஆனா புரியல. ஐயோ என்ன சொல்றது, 2 பேருக்கும் இப்ப புதுசா நகை வாங்கணுமா வேணாமா? நகை விலை குறைஞ்சிருக்கு, வாங்கினா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல.
அப்ப வீட்டுல இருக்கிற பழைய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க சாரு. அது மட்டும் இல்ல, இப்ப பேங்க்ல போய் நகையை அடகு வச்சா எலெக்ஷன் டயத்துல நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஈஸியா நம்ம வாங்கிக்கலாம் பாத்துக்கோ. காசு செலவுல தான் நகையை முட்டுக்கலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்றேன், நிஜமாவா? அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னக்கா நீயே சொல்ல இவகிட்ட. ஆமாடி வசந்தி, சின்ன பொண்ணு கொடுக்குற யோசனை கொஞ்சம் நல்ல யோசனையா தான் இருக்கு. இந்தா அப்படியே நகைக்காக வச்சு புது நகை வாங்கிக்கிட்டா கூட ஏதோ நம்ம செருவாட்டு காசை வச்சிருந்து அதை வச்சுக்கிட்டு நகையை மூட்டுக்கலாம்டி. ஒரு நகைக்கு 2 நகையை எடுத்த மாதிரி இருக்கும். அப்ப சரி சின்ன பொண்ணு, எனக்கு நல்லா விளங்கிடுச்சு. என் காதுல கிடக்கிற தோடு, என் மகளோட 1/2 பவுன் செயின், 1 பவுனா கொடுக்க. 1 பவுனை வச்சு என்ன வாங்க முடியும்? ஒரு பவுன் வந்து நமக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு. அந்த கடையில ஒரு 1 லட்சத்துக்கு இல்ல 1.5 லட்சத்துக்கு வாங்க வைக்கலாம். வச்சு கடதனைக்கு எடுத்துட்டு போய் அதே 1 பவுனை எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டி 1 லட்சம் 1.5 லட்சமா? எப்படி திரும்ப அந்த காசு கொண்டு நான் நகையை முக்கறதே? ஏய், தடிக்கு விழுந்தா கடன் கொடுக்க 1000 பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான கடன்காரங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு குழு உனக்கு எடுத்து நகையை மூட்டுக்கிட்டு வருஷந்தனைக்கும் 2000 கட்டி அடிச்சுக்கலாம் முடியே. என்னக்கா சொல்றா? நல்ல யோசனையை தான் கொடுக்கா. இந்த நாளைக்கு கிராம விட்டியல்ல குழு லோனை எழுதுவோம். இன்னைக்கு போய் நகையை வச்சு விலை குறைஞ்சிருக்கிற போதே இந்த புது நகையை எடுத்துக்கலாம். நாளைக்கு குழு லோனை வாங்கி அப்படியே நகையை மூட்டுக்கலாம். ஏதோ சொல்றீங்க, சரி வாங்க போலாம். வாங்க வாங்க. இப்படிப்பட்ட புத்திசாலி கூட இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் பாத்துக்கோங்க. என்னைய சும்மா உருப்படாத பேசி உனதுக்கும் புண்ணியம் இல்லாத ஆளு, உனக்கெல்லாம் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்னு சொன்னிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கான். இதுக்கே எனக்கு ஆளுக்கு 2 பிரியாணி வாங்கி தரணும் பாத்துக்கோங்க. 2 பிரியாணி என்ன சின்ன பண்ண? உனக்கு விருந்தே வைக்கிறேன் இன்னைக்கு. அப்ப என்ன கிளம்பலாம்ல? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏக்கா நீ எனக்கா நகை எடுக்க போற? நானும் உன்னை மாதிரி 1 பவுன் செயினை வச்சு அந்த 1 பவுன் செயினுக்கு ஈடா 1 பவுன் நகை எடுக்கலாம்னு பாக்குறேன். அக்கா 1 பவுன்ல ஒட்டியானம் இருக்குமா? என்னது 1 பவுன்ல ஒட்டியானமா? ஆத்தாடி ஆத்தி. என்ன சின்ன பொண்ணு? ஏய் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கடி. உனக்கா? ஆமா சின்ன பொண்ணு, தங்கத்துல ஒட்டியானம் போட்டுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்படி. ஏக்கோ உனக்கெல்லாம் ஒட்டியானம் செய்யணும்னா 1 பவுன் பத்தாது, 100 பவுன் ஆகும். உன் புருஷன் உடம்புல உள்ள அத்தனை உறுப்பையும் வித்தா கூட உனக்கெல்லாம் ஒட்டியானம் வாங்க முடியாதுக்கா. ஆசைப்படலாம், ஆனா அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாதுப்பா. கிடக்குற விடு, நம்ம கடையில போய் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு 1 பவுன்ல ஒட்டியானம், அப்படி இல்லைன்னா 1 பவுன் வாக்குச்சட்டி. வாக்குச்சட்டியா? ஆமாடி, வகுக்கெடுக்கு நேரம் போடுவாங்களா அதுடி. ஏட்டி அதை வாங்கி என்னடி பண்ண போறேன்? அதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும்னு எனக்கு ஆசை. ஏட்டி எதுவும் புண்ணியமா அந்த வளையகிலேயே இல்ல செயினுக்குன்னு வாங்கி போட்டுக்கிட்டா என்ன? ஒட்டியானா வாக்கு சுட்டிங்கிறீங்க? எப்பவும் வளைய கொலுசு செயின் அதே தான் வாங்கி போடணுமா? சடை குஞ்சா ஒட்டியானம் இதெல்லாம் வாங்கி போடக்கூடாதா? ஆத்தாடியாத்தி, ஆண்டவன் எதுக்கு அளந்து போடுறான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கு எவ்வளவு கொடுத்தா எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு ஆண்டவன் கரெக்டா படி அளக்குறான் போல. ஏய் போடி, ஓவரா பேசாத. நகை கிடைக்க முன்ன பின்ன போயிருந்தாதான் நகை மேல ஆசை வரும். உங்களை நகை கடைக்கு கூப்பிட்டுட்டு போய் இன்னைக்கு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. அங்க பாருடி, இந்த எடுக்க ஆரத்த பாரு. ஆமாக்கா, அந்த பக்கம் பாத்தியா கல்லு வச்சு ஆறா இருக்கா. இந்த நகையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து போடணும்னா எம்புட்டு செலவாகும். ஏய், நகை நட்டெல்லாம் எடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா கோடி கணக்குல ஆகும். முடி நகை வேலை என்னைக்கு ஏறிச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு பொட்ட பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க வச்சு இந்த எவனாவது பொண்ணு கட்டு வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்லையா பிள்ளைய வீட்டோட வச்சுக்க போறேன்டி. ஏக்கா நீ என்ன இப்பதான் முடிவு பண்ணியா? நானெல்லாம் என் பிள்ளை பிறந்தது முடிவு பண்ணிட்டேன். எவனாவது பொண்ணு பார்க்க வந்தா இந்த பொண்ணு மேல 20 பவுன் நகை போட்டாதான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லி வரட்டை அடிச்சிடும் பாத்துக்க. அத்தாடி, என்ன இம்மான் டிமாண்ட் பண்றாளுவ? பொம்பலாம் பொட்ட பிள்ளைய வேணான்னு அதையும் இதையும் ஊத்தி கொன்னாக. இப்ப இவ்வளவு பேசுறத பார்த்தா இனிமே எல்லா பொம்பளை பிள்ளைய தான் பெத்துக்கோள பிள்ளைய. ஏடி ஜெவனே, நகை எங்கடி அடகு வைக்கிறது? இந்த நகை கடையிலே வட்டி கடையும் சேர்ந்துதான் இருக்கு. வாங்கம்மா வாங்க. வணக்கம் வணக்கம். என்னமா வேணும்? வாங்க. என்ன 4 டீ 4 சமோசா 4 வடை. என்னமா பிறகு நகை கடைக்கு எதுக்கு வருவாங்க? நகை எடுக்கத்தேன். என்னமா பாக்குறீங்க? எல்லாத்தையும் காட்டுங்க, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போறேன். எல்லாத்தையும் எப்படிமா? வளையல செயினா தோடா குலுசா என்ன பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நகை அடகு வைக்கணும். வைக்கலாம்ல? வைக்கலாமா வைக்கலாம். இங்க நகை கொடுங்க பாக்கோம். நகை எடுங்க, நகை எடுங்க. நகை சுத்தமான நகை தானமா? என்ன சின்ன பொண்ணு இப்படி கேக்குறாரு? என்னை பார்த்து என்ன குளிக்காத பண்ற மாதிரியா தெரியுது? ஏங்க ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்கிறேன், 6 முறை மூஞ்சி கழுவுறேன், 12 முறை பவுடர் ஃபவுண்டேஷனு கிரீம் போடுறேங்க. நான் போடுறதெல்லாம் என் மூஞ்சை விட என் காதுக்கு தான் அதிகமா போடுவேன். இந்த நகையை பார்த்து சுத்தமான நகையானு கேக்குறீங்க? ஐயோ அப்படி கேட்கலாமா? சுத்த தங்கம் தானு கேக்குறேன். நகை கடை வச்சிருக்க உங்களுக்கு தான் தெரியும். இந்த காசை கொடுத்து நகையை வாங்குற நாங்க எல்லாம் சுத்தமான நகையா இருக்கும்னு நினைச்சு தானே வாங்குறோம். சரி சரி இருங்கம்மா, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்ன செக் பண்ண போறீங்க அதுல? முத்திரை இருக்கா, 916 இருக்கா, எங்க எடுத்தது என்ன ஒரு எடுத்ததுன்னு விவரத்தை பார்க்க வேணாமா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நகை வாங்கும் போது மட்டும் முத்திரைக்கு 916க்கு செய்குழி சேதாரம்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அமௌண்ட் வாங்குறீங்க. அதே மாதிரி அடகு பிடிக்க வரும்பொழுதும் எல்லாத்துக்கும் தனித்தனியா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும். இது என்னடா இது புது கதையா இருக்கு? எவ்வளவுமா காசு வேணும்? எவ்வளவு கொடுப்பீங்க? கொடுக்கறத கொடுங்க. 6 பவுன் தோடு, 6 பவுன் செயின். ஏங்க இந்த 1 பவுன் தனி, அந்த செயின் 1 பவுன் தனி. என்ன ஒரு 70,000 கொடுக்கலாம். 70,000 தானா? ஆத்தாடி, 1 பவுன் விலை என்ன வைக்குது? 70,000 தான் தருவீங்கிறீங்க? என்ன விலை வித்தா அந்த விலைக்கு அப்படியே நகை அடமானம் பிடிக்க முடியும்? பாதி விலைக்கு தான் பிடிக்க முடியும்.
ஆத்தாடி நான் வேற 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதுமா. ரெண்டுத்தையும் மொத்தமா வேணா வைங்க, 1.5 லட்சம் போட்டு தரேன். தனியா வச்சாலும் அதே கணக்கு தான், ஒண்ணா வச்சாலும் அதே கணக்கு தான். அப்புறம் என்ன நீங்க தனியா தர்றது? என்னடி நீ ஒரு வேலை சொன்னா அவரு ஒரு வேலை சொல்றாரு. ஆமா ஆமா, இதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் நகையை கொடுங்க, நான் கிளம்புறேன். இருக்கா பேசி பார்க்கலாம். வந்தது பட்டுட்டு கிளம்புறேங்கிற. அண்ணா இந்த நகையை வச்சுதான் நாங்க பணத்தை வாங்கி புதுசா உங்க கடையில தான் நகை எடுக்க போறோம். அந்த பணம் திரும்ப உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால இந்த நகைக்கு 1 பவுன் 1 லட்சம், அந்த நகைக்கு 1 பவுன் 1 லட்சம், எப்படியாவது கொஞ்சம் போட்டு கொடுங்களேன். ஐயா அதெல்லாம் சரி வராதுமா. என்னங்கண்ணே உங்க கடைக்கு நீங்க எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்களை தேடி வந்தா அது சரி வராது இது சரி வராதுங்கிறீங்க. ஏன் இந்த கடை சரிப்பட்டு வராது போல இருக்கு. சரி பக்கத்து கடையில இருக்கிற அண்ணனை கேட்டா 1 லட்சம் என்ன 1.5 லட்சம் கொடுப்பாரு. நான் அங்க போய்க்கிறேன், கொடுங்க. சரிம்மா சரிம்மா, இருக்குமா இருக்குமா, இருக்கு கொடுக்குறேன். சரி அப்படியே எங்க 3 பேருக்கு 4 சர்பத்து சொல்லுங்க. அது என்ன 3 பேருக்கு 4 சர்பத்து? உங்களுக்காக இவ்வளவு தூரம் உட்காந்து பேசுறல, அதுக்கு 2 ஆள் சர்பத்து குடிக்க வேணா. போங்க போங்க, சட்டுப்பட்டுன்னு பணத்தை கொண்டு வாங்க. நாங்க அது வரைக்கும் நகையை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏக்கா போக்க போக்க, 1 பவுன்ல ஏதாவது நகை இருந்தா பாரு, வாங்கிக்கலாம். போ போ. நீ எனக்கு எடுக்க போறேன்? ஏய் நான் நெக்லஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். நான் 1 பவுன்ல தோடுதங்கள் எடுக்கலாம் இருக்கேன்க்கா. இப்பதான் அடகு வச்சிருக்கிய, அப்புறம் என்னடி? ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுட்டு போலாம்ல. அந்த உமால வச்சிருக்கால அதே மாடல்ல. ஓ உமால மாதிரியாவா? சரி சரி, இடு இடு இடு. நானும் அந்த முக்காடு வச்சிருக்கா பத்தியா, தங்க கொலுசு 1 பவுன்ல அந்த மாதிரி வாங்க போறேன். அந்த கொலுசை போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுனா ஏக்கா, அப்ப நானும் தங்க மெட்டி எடுத்துக்கிறேனே. ஐயோ என்னத்த பண்ண போறேன்னு தெரியல. அம்மா பேசி சீக்கிரம் முடிவு பண்ணுங்கம்மா. சின்ன பண்ண பொறுமையா தான் முடிவு பண்ண முடியும். அக்கா நான் வேணா ஆக்கு பக்கத்துல பக்க போட்டு பார்க்கலாமா? என்னது ஆக்கு பாக்கு போட போறீங்களா? நீ சொல்லு, என்ன நகை எடுக்கலாம்? என்னைய கேட்டா 2 பேரும் ஒரே மாதிரியே நெக்லஸ் எடுத்துக்கோங்க. என்னக்கா இவ சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்ப என்ன, போய் நகையை பாருங்க போங்க. ஏமா பாப்பா, 1 பவுன்ல நெக்லஸ் காட்டுமா? எப்படி நகை செலக்ட் பண்றதுக்கு சாயங்காலம் 7-8 மணி ஆயிடுமா? நாளைக்கு கிளம்புற ஆனாலும் ஆகும். இந்தா இப்படி நீ அந்த பேன் பக்கத்துல போய் படுத்து தூங்கு. நகை எடுத்து முடிச்ச பிறகு நாங்க உன்னை எழுப்புறோம். நாளைக்கு காலையில ஆகுதா இல்ல 4 நாள் ஆகுதோ, யாரு கண்டா? உங்க நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க வீட்டுக்காரவங்களாம் உங்களை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு பொருள் எடுக்க வந்தா பட்டுன்னு பார்த்தோம் பொட்டுன்னு எடுத்தோம்னு இல்ல, வச்சு வச்சு பார்த்து ஐயோ அப்பா, இதுக்குத்தான் இந்த பொம்பளைங்க கூடயே சேரக்கூடாது. வேற டிசைன் காட்டுக்குமா? இது வேணாமா? எனக்கு இந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. இந்த கடையில ஒரு டிசைனும் நல்லா இல்லக்கா. அந்த மாடல் எடுங்க. இதே மாடல்ல மாங்காய் வச்ச பேட்டர்ன் இருக்கா? மேம் இருக்கிற எல்லாத்தையும் காட்டியாச்சு மேம். எதுவுமே பிடிக்கலனா என்னதான் பண்றது? உங்களால இன்னைக்கு எங்க கடையில யாருமே மதியம் சாப்பிட கூட இல்ல. ஆனா நீங்க 1 மணி நேரத்துக்கு 1 டீனு, இதோட 32 டீ குடிச்சிட்டீங்க. காலையில 11 மணிக்கு கடைக்குள்ள வந்தீங்க, இப்ப நைட்டு மணி 10 ஆக போகுது. ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க மேம். என்ன இந்த கடையில ரொம்ப பேசுறவ? அம்மா பிடிச்சதான் எடுக்க முடியும், பிடிக்காத பொருளை எடுனா எப்படி எடுக்கிறது? சின்ன பொண்ணு எங்க அவளை எழுப்பு, கூட்டிட்டு வந்திருக்கா பாரு கடைக்கு. ஏய் எரும மாளே, எந்திரடி. எவாவ? நான் தாண்டி வசந்தி. இந்த நேரத்துல யா வீட்டுல என்னடி பண்றீங்க? அட எரும மாடே, கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாரு. காலையில நம்ம கடைக்கு வந்தோமே அங்கதான் இருக்கோம், இன்னும் வீட்டுக்கு போகல. என்ன வீட்டுக்கு போகலையா? ஆத்தி என்னடி மணி 10 ஆயிடுச்சு. ஆத்தாடி நல்ல ஏசி காத்துக்கும் பசி கூட எடுக்கல, நல்ல தூங்கிட்ட போல இருக்கு. எழுப்ப வேண்டியதானே? சரி ஆமா, இன்னுமா நீங்க நகை எடுக்கல? ஏமா நல்லா வந்தீங்கம்மா நகை எடுக்க. மணி 10:45, கடையை நாங்க 10 மணிக்கெல்லாம் மூடிடுவோம். இவங்க 2 பேருக்காகவும் இவ்வளவு நேரம் திறந்து வச்சிருக்கோம். சரி ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நகையை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். பில்ல போடுங்க, கிளம்புறோம். வந்தா உங்களுக்கு வயிறார சோறு போட முடியல பேசுறவ. ஏமா காலையில இருந்து நீங்க 2 பேரும் குடிச்சு ஜூஸ் டீயோட விலையா 2000மா? இதெல்லாம் எப்படியே? சின்ன பொண்ணு நீ தூங்கிக்கிட்டு இருந்தடி, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எழுப்பல. ஆத்தாடி ஆத்தி, பெரிய கைகாரிவதான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும் முடி. அடுப்பு நகை எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு. பாப்பா அந்த நகைக்கு பில் போட்டு கொடுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் போட்டு கொடுமா. நாங்க மேடம் எடுத்துக்கிற நெக்லஸோட விலை, அதோட வெயிட் வந்து 8 கிராம் 10 மில்லி. இனிய விலையப்படி பார்த்தோம்னா 1,42,000 மேடம். செய்கூலி செய்தாரம் எல்லாம் போக நீங்க கொடுக்க வேண்டியது 1,85,000. என்ன 1 பவுன் 1,85,000? ஆமா மேடம், 1 கிராமோட விலை 15,800. என்னம்மா என்ன ஒண்ணும் தெரியாத ஆளுங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா ஓவரா நகை விலையை ஏத்தி சொல்றீங்க? காலையில தான் நாங்க பாத்துட்டு வந்தோம், நகை 12,000 தான். இப்ப என்னன்னா 15,000ங்கற? அறிவட்ட முண்டோம். என்னடி அப்படியே ஆணு வாய பாக்குற? பேசண்டி. நகை விலை குறைஞ்சிருச்சு, நீ தானே நகை வாங்க வர சொன்ன. ஐயோ எனக்கு வேற அதிர்ச்சியில வாயெல்லாம் குளருது. மேடம் நீங்க நியூஸே பாக்கலையா? காலையில குறைஞ்ச நகை விலை இப்ப மத்தியானம் 2 மணிக்கு 2 பேரும் நல்லா 2 பாதாம் பால் குடிச்சிங்கல்ல, அப்பவே 2,800 ரூபாய் ஏறிடுச்சு 1 கிராம். ஆத்தி என்னடா இது கொடுமை? என்னடி இது காலையில இறங்கின விலை அதுக்குள்ள இவ்வளவு ஏறி போயிடுச்சு. ஏக்கா என்னக்கா பண்றது இப்ப? நகை எடுக்க போறீங்களா இல்லையா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். என்னம்மா இப்படி உடனே நகை விலை ஏறிடுச்சு? இப்ப என்ன பண்றது? நீ எடுக்க வேணாம், ஒண்ணு எடுக்க வேணாம். இந்த நம்ம பழைய நகையை கொடுத்தோம்ல அடகு வைக்க, அது திரும்ப வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அடகு வச்ச நகையெல்லாம் திரும்ப தர முடியாது. 2 பேரும் கேட்ட மாதிரி ஆளுக்கு 1 லட்சம் அடகு வச்சாச்சு. 1 லட்சம் பணத்தை வேணா வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க, எங்களுக்கு நேரம் ஆகுது. ஐயோ போச்சே.
அப்படி இல்லாம இப்படி நீ நட்டத்துல நிக்க வச்சுட்டியடி பாவி. அடியே சும்மா கடந்த ஆண்டிய சொரிச்சு விட்டு இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டியாடி. உனைய நான் ஏக்கா நான் என்னக்கா பண்ணுவேன்? இப்படி நகை விலை காலையில இறங்கி மத்தியானம் ஏறும்னு நான் கனவுலையா நினைச்சு பார்த்தேன். சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு அதை செஞ்சா இது வரும் இதை செஞ்சா அதை வரும்னு புதுசா யோசனை பண்றோம்னு இப்படி எங்களை பள்ளிக்கடை வாக்கிட்டியாடி. ஐயோ உன்னை என்ன பண்ண போறேன்னு பாத்துக்க சிலபட. ஏக்கா வந்துட்டோம். இருக்கிற காசுக்கு நகை எடுத்துக்கிட்டு போலாம். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. வேற வழியே இல்ல. கையில உள்ள காசுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு போக வேண்டியதே. அம்மா இந்த 1 லட்சத்துக்கு என்னமா நகை எடுக்க முடியும்? 4 கிராம் செயினோட விலை என்ன ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து 1,25,000. அத்தி அப்பவும் 25,000 கொடுக்கணுமா? சாமி இனி எனக்கு நகையே வேணாம். ஏய் இந்த காசை அப்படியே கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எங்க நகையை மூட்டு கொண்டு வரல உன்னை இன்னைக்கு கொலை பண்ணிடுவோம் பாத்துக்கோ.